அரை மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிச் சென்ற கணவன் 1 மணி நேரம் கடந்தும் வராமல் போக நிலை கொள்ளாமல் தவித்தாள் மனோகரணி. பைக் சத்தம் கேட்டவுடன் பூட்டிய கதவை திறந்த மனோகரணி எதிரில் நின்றான் மதுச்சந்திரன். ஹோட்டலுக்கு போனதும் என்ன மறந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு நேர சந்தர்? பாய்ந்து அணைத்து கொண்டவளை தானும் இருக்க அணைத்தான் மதுச்சந்திரன். 3 நாட்களாக ஒன்றில் பிணைந்திருந்த இரு பறவைகளாய் நெஞ்சமும் விலகிய கொஞ்ச நேரத்தில் யுகமாய் கருதி துடித்தன. ஹனி, போன உடனே வந்துடலாம்னு தான் போனேன். சாரிடா. அவளை தூக்கிச் சென்று சோஃபாவில் அமர வைத்தான் மதுச்சந்திரன். ஏதாவது முக்கியமான விஷயமா சந்தர்? அம்மாவுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது ஹனி. நான் மறந்தே போயிட்டேன். கெஸ்ட் லிஸ்ட்டு ரெடி பண்ணோம். அம்மா ஒவ்வொரு தடவையும் எதுக்கு என் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிட்டு நான் என்ன சின்ன குழந்தையான்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்திடுவோம். இப்போவே போய் அத்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம் சந்தர். போலாமே. எதுக்கு சிரிக்கிறீங்க? எப்பவும் விஷ் பண்ணிட்டு ஓடிடுவியே. இனிமேல் நீ தான் என்ன பார்ட்டியா இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் முன்னாடி நின்று நடத்தணும். ட்ரெஸ் மாத்திட்டு வா, போகலாம். மனோகரணி தயாராகி வரவும் மழை தூர தொடங்கி இருந்தது. அச்சச்சோ, மாடியில காயப்போட்ட துணியெல்லாம் நனைஞ்சிடும். ஹனி நில்லு. நனைஞ்சா நனையட்டும். நீ மலையில போகாதே. நான் 1 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன் சந்தர். மழை பலமாயிடுச்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன். உலர்ந்த துணிகளை எடுத்து வந்து மதுச்சந்திரனை அமர வைத்து தலை துவத்தி விட்டு உடை மாற்ற அனுப்பினாள் மனோகரணி. என்ன சந்தர், இப்படி மழை வந்துடுச்சு. நம்ம எப்போ கிஃப்ட் வாங்க போறது? மழை நின்ன உடனே போகலாம், இல்ல நாளைக்கு போகலாம். மழை அதிகமாகிட்டே இருக்கு சந்தர். வந்து இப்படி உட்கார் ஹனி. எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்ப? மழை நிற்குமா என்று பார்த்து ஓய்ந்த மனோகரணி ஜன்னலில் இருந்து நகர்ந்து படுத்திருந்த கணவன் அருகில் சென்று அமர்ந்தாள். எதுக்கு குட்டி சிரிக்கிற? மது சரியாதான் சொல்லியிருக்கா. என்ன சொல்லுச்சு அந்த குட்டி பிசாசு? கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே படுத்து தூங்கிடுவீங்கன்னு சொன்னா. என்ன செய்யறது, எனக்கு தூக்கம் பத்த மாட்டேங்குதே. நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாதீங்க சந்தர். அவள் குரலில் கவலை தோணிக்க, இங்க வாஹனி. கை நீட்டி அழைத்தவன் அருகில் சாய்ந்தாள் மனோகரணி. எதுக்கு கவலைப்படுற ஹனி? அளவுக்கு மீறினா எதுவுமே நல்லதில்லை சந்தர். வில்லா உழைச்சா உடம்பு என்ன ஆகுறது சந்தர்? ஹனி, புதுசா ரெஸ்டாரண்ட் தொடங்கலாம்னு மதிக்கா கிட்ட சொன்னீங்களா? எதுக்கு சந்தர்? ஒரே ஒரு காரணம்தான் ஹனி. நம்ம பேர் சேர்ந்திருக்கணும். சந்தர். மனோ சந்தர்ஸ் அறுசுவை கிச்சன். காதல் பொங்க கணவனின் முகத்தை மெல்ல வருடினாள் மனோகரணி. நம்ம பேர் சேர்ந்திருந்தா போதுமா சந்தர்? நாம சேர்ந்திருக்க வேண்டாமா? ஹனி, உங்களோட நேரம் உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடும் சந்தர். நீங்க எப்பவும் அறுசுவையில தான் இருக்கணும். அதுதான் சந்தருக்கு அழகு. நாம எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறது தான் அன்பாலயத்துக்கு அழகு. மனைவி சொன்ன செய்தி புரிந்தவனாய் மனம் மகிழ் அவள் கரம் பற்றி முத்தமிட மதுச்சந்திரன் அவள் நெஞ்சத்தில் முகம் புதைத்தாள். அவனை பரிவோடு அணைத்து கொண்டன அவள் கரங்கள். அம்மா, அம்மா, நினைச்ச கிச்சன்ல தானே இருப்பீங்கன்னு. மரகதமணியை கைப்பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தாள் மதுஸ்ரீ. என்ன தங்கம், உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நானே என் கையால உங்களுக்குன்னு தைச்ச சூப்பர் பிளவுஸ். அம்மா பர்த்டே பார்ட்டிக்காக ஸ்பெஷலா தைச்சேன். நீங்க இதை தான் போட்டுக்கணும். எதுக்கு மது இதெல்லாம்? நான் எங்க அங்க வரேன்? இங்க தனியா உட்காந்துட்டு என்ன செய்ய போறீங்க? இனிமேல் உங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லாது சொல்லிட்டேன். என்ன தங்க நீ? கடவுளே, என்ன தொண்டை 10 தெரு தாண்டி கேக்குது.
மதிவதனியோடு சத்யனும் உடன் வர, வா சத்யா, வா மதி. உங்க ஒய்ஃபை பேசாம இருக்க சொல்லுங்க பிரதர். அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவ இப்படி கத்துறத கேட்டா வர்றவன் ஓடி போயிடுவான். போனா போகட்டும். ஆமாம், பூர்ணா ஒருத்திக்கு அம்மா அலைஞ்சது பத்தாது, உனக்கு வேற அலையணுமா? பூர்ணாக்கு தான் ஒரு உலக அழகின்னு நினைப்பு. அந்த நினைப்புல உலக அழகனே தேடினாள், தேடினாள், தேடினாள். ஓ ராதா, ஐயோ பாவம். அடி வாங்க போற மது. முழுசா சொல்ல விடு மதிக்கா. அம்மா பாவம், ரெஸ்ட் எடுக்கட்டும். எனக்கு என்னோட பாசமலர் அண்ணன் ஒரு கோவில் நின்று தினமும் நான் பூ போட்டு கும்பிடுற சந்திரன் அண்ணா ஹீரோ மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்ப்பார். அவரை நான் கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். சத்யன் நெஞ்சை பிடித்து கொள்ள, ஐயோ என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டியேடி. சத்யா, என்னப்பா பண்ணுது? அம்மா, இவர் ஓவர் ஆக்ட் பண்றாமா. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னை ஓட்டுவாங்க. நான் போறேம்மா. டாட்டா. மதுஸ்ரீ ஓடிவிட, அம்மாவுக்கு எப்ப பிறந்த நாள் மதி? புதன்கிழமைம்மா. பூர்ணா நிச்சயம் வெள்ளியா? ஆமாம்மா. இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். நல்லா இருக்கட்டும். தன் மகளின் மகிழ்ச்சியை குலைப்பதையே லட்சியமாக கொண்டவள் என்பதை அறியாமல் ஆசி கூறுகிறார் மரகதமணி. படுக்கை அறை கதவு எப்பொழுது திறக்கும் என ஏக்கமாய் பார்த்து கொண்டு கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் மதுச்சந்திரன். ஹனி, கரண்ட் போயிடுச்சு, இடி இடிக்குது, எனக்கு பயமா இருக்கு ஹனி. கதவை திறந்த மனோகரணி கணவனின் பாவனை கண்டு சிரித்தபடியே வந்து அவன் அருகில் அமர்ந்து அவனைப் போலவே கன்னத்தில் கை வைத்து கொண்டு பார்த்தாள். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஹனி. எது? என்னை இப்படி மணிக்கணக்கா வெளியே உட்கார வைக்கிறது. எது நல்லா இருக்கும்? உன் புருஷ ஹெல்ப்ப ஏத்துக்கிறது. சிரிப்புடன் அவன் கன்னத்தை கிள்ள, என்ன ஹனி பரிசு கொடுக்காம கிள்ளுற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன். நான் உனக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்ணி விட்டேனா அந்த மன்மதனே குழம்பி ரதியோன்னு இங்க வந்து நின்னுடுவான். மெழுகுவத்தியின் மிதமான ஒளியில் தெரிந்த மதுச்சந்திரன் முகத்தை பார்த்தவள் விழிகளில் நேசம் பொங்கியது. என்ன குட்டி? நெற்றியில் முத்தமிட்டவளிடம் தன் கன்னத்தை காட்டினான் மதுச்சந்திரன். கன்னத்தில் பதிந்த முத்தத்தை தன் உதட்டில் வேண்டினான் அக்காதலன். காதலன் வேண்டிட காதலி வழங்கிட தொடங்கிய விருந்து நீண்டது. இரவு மெல்ல மெல்ல நகர்ந்தது. மனோகரணி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கேசரி செய்து முடித்து எடுத்து வைக்கவும், மதுச்சந்திரன் துயில் கலந்து எழுந்து குளித்து முடித்து வரவும் சரியாக இருந்தது. ஹனி, ஹனி, கிச்சன்ல என்ன பண்ற? சந்தர், கொஞ்சம் கேசரி செஞ்சேன். எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே ஸ்வீட் இதுதான். உங்களுக்கு பிடிக்குமா? சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிடாத ஐட்டமே இல்லை பேபி. மனோகரணி ஸ்பூனில் எடுத்து ஊட்டிவிட, மனைவியின் மகிழ்ச்சியான முகத்தை ரசித்தபடியே உண்டான் மதுச்சந்திரன். எதுக்குடா இந்த திடீர் ஸ்வீட்? சும்மாதான் சந்தர். பொய். அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷம்? 6 நாளா உங்க பக்கத்திலேயே இருக்கிற சந்தோஷம்தான் சந்தர். அவள் தாடை தொட்டு அவன் முகம் நிமிர்த்த, சாப்பிடுங்க சந்தர், சூடா இருக்கு. ம், ப்ளீஸ். சரி. கணவன் உண்பதையே பார்த்த மனோகரணி மனதில் வேதனை பெருகியது. உணவில் அலாதி விருப்பம் கொண்டவன் ரசித்து ருசித்து உண்பான். எப்படி உண்ணாமல் இருந்தான்? சிரிக்கும் அவன் விழிகள் சிந்திய கண்ணீர் தான் எத்தனை! நிறைய முந்திரி போட்டிருக்க குட்டி. மனம் மயக்கும் இந்த மந்திர புன்னகை மாயமாக ஒருபோதும் விடமாட்டேன். என்ன ஹனி? ஒன்றுமில்ல என தலையசைத்தவள் அவள் கன்னத்தில் மாறி மாறி இதழ் பதித்தாள். ஏ, என் கண்ணம்மாவுக்கு என்ன ஆச்சு? பேசாம சாப்பிடுங்க. அவளுக்கு ஊட்டி விட்டபடி தானும் உண்டு கேசரியை காலி செய்தான் மதுச்சந்திரன். சந்தர், சொல்லுங்க செல்லம். அவள் கழுத்தில் கரங்களை கோத்து கொண்டு கொஞ்சினான் மதுச்சந்திரன். தேங்க்ஸ் சந்தர், இவ்வளவு அழகான நாட்களை எனக்கு கொடுத்ததுக்கு. என்ன நீ
அவன் முகம் வாட, சந்தர், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? ம் எனக்கு தெரியல சந்தர். இவ்வளவு நாள் ஆகியும் நீ எனக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லலாம். சாதாரணமா தேங்க்ஸ் சொல்றியே, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவள் தன் காதை பிடித்துக்கொண்டு சாரி என்று மன்னிப்பு வேண்ட, ஹனி, ஹனி, எனக்கு கிளம்பவே மனசு வர மாட்டேங்குது ஹனி. எனக்கும் தான் சந்தர். அவள் மெல்லிய குரலில் சொல்ல, மனைவியின் இதழில் நீண்ட முத்தத்தை பதித்த மதுச்சந்திரன் விலக மனமில்லாமல் விலகினான். 4 நாட்கள் 6 நாட்களாக போதும் போதாதென உள்ளம் வேண்டிய போதும் மறுத்துவிட்டு அவர்கள் கிளம்ப மனமில்லாமல் கிளம்பினார்கள். தன் மடியில் சாய்ந்திருந்த மகளின் முகத்தை மன நிறைவுடன் பார்த்து கொண்டிருந்தார் மரகதமணி. ஒரு போதும் இப்படி ஒரு மகிழ்ச்சி அவர் மனோகரனி முகத்தில் கண்டதில்லை. என் கண்ணே பட்டுவிடும் என் தங்கத்திற்கு. வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தார் மரகதமணி. யார் இந்த பெண்? ஏன் இப்படி கண்ணீர் வழிய நிற்கிறாள்? மனோ எந்திரி. ம் யாரோ வந்திருக்காங்க மனோ. கண் திறந்த மனோகரணி கண்டது இனியாவை. அம்மா, இனியாம்மா. இனியா உற்சாக கூச்சலோடு எழுந்தோடி சென்று தோழியை அணைத்து கொண்டாள் மனோகரணி. இனியாவோ பேச்சின்றி ஆனந்த கண்ணீர் வழிய நின்றாள். என்ன மறந்துட்டல மனோ? இல்லை இனியா, அவ உங்களை பத்தி பேசாத நாளே இல்லை இனியா. நீங்க உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்கம்மா. கோவப்படாத இனியா. அம்மா, நான் இவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க. இனியா அப்படியே இருக்கிறாள். கோபம் வந்தால் அப்பொழுதும் இப்படித்தான் செய்வாள். சில நிமிடங்களில் அவளே வந்து பேசுவாள். நல்லா வளர்ந்துட்ட இனியா. எனக்கு அடையாளமே தெரியல. தனியாவா வந்த இனியா? அண்ணன் எங்கே? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நரேனுக்கு ஃபோன் வந்துடுச்சு, பேசிட்டு இருக்காம்மா. நீங்கள் இனியா கிட்ட பேசிட்டு இருங்கம்மா. நான் ஜூஸ் கொண்டு வரேன். மாம்பழம் இப்பவும் பிடிக்குமா இனியா? உனக்கு ஞாபகம் இருக்காமனோ? அழுக்குரலில் கொண்டு தன் பிரியத்தை எல்லாம் கண்ணீராய் மொழிகேட்ட இனியா மனோகரணியை அணைத்து பெயர்த்தாள். மாதுளை மரத்தருகில் நின்றிருந்த நரேந்திரன் முகத்தில் கோப ரேகைகள். காதிற்கு கொடுத்திருந்த கைபேசி அவன் கோபத்தை அதிகப்படுத்தி கொண்டே சென்றது. பூக்கூடையில் இருந்த பூக்களை ரசித்தபடியே வந்த மதுஸ்ரீ அவன் மீது மோதி பூக்கூடியை நழுவ விட்டாள். கண்ணில்ல. மதுஸ்ரீயிடம் சினந்து சிரிவிட்டு கைபேசியிலும் கோபம் குறையாமல் கடுமையாக பேசினான் நரேந்திரன். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு இந்த பொய் ஏமாத்து வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. மன்னிக்கிற பழக்கமும் எனக்கு கிடையாதுன்னு. அவனை வேலையை விட்டு துரத்தாம எதுக்கு என்கிட்ட கேட்டு இருக்கீங்க? நான் திரும்பி வரும்போது அவன் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது. இணைப்பை துண்டித்து விட்டு சில கணங்கள் கண்மூடி நின்றான் நரேந்திரன். கோபம் குறைந்தவனாய் விழி திறந்த நரேந்திரன் மதுஸ்ரீ அசையாது அதே இடத்தில் நிற்பதையும் சிதறிய பூக்கள் எடுக்கப்படாமல் இருப்பதையும் கண்டு புரியாது பார்த்தான். எனக்கு எனக்கு கண்ணு தெரியாது சார். பூக்குடையே எடுத்து தரீங்களா ப்ளீஸ்? என்ன? நரேந்திரன் அதிர்ந்து நிற்க, நான் தெரியாம மோதிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார். இல்லை இல்லை, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், உங்க மனசை காயப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஆஹா, இந்த சிடுமூஞ்சி விட்டால் நான் முழுக்க மன்னிப்பு கேட்கும் போலிருக்கிறதே. பரவாயில்ல சார். நரேந்திரன் அவசரமாக குனிந்து பூக்களை அள்ளி கூடையில் போட மதுஸ்ரீயின் பார்வை அவனை ஆராய்ந்தது. ஆள் நன்றாக தான் இருக்கிறான், பேச்சு தான் சரியில்லை. இந்தாங்க உங்க பூ கூட. அவள் கையை பிடித்து கொடுத்தான் நரேந்திரன். தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி, பிறவிலேயே வா இல்ல விபத்தா? பிறவிலேயே தான் சார். உங்க பேர்? ஸ்ரீமதி. உங்க பேரண்ட்ஸ்? கூட பிறந்தவங்க? என் அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அம்மாவுக்கும் எனக்கும் நல்ல வாழ்க்கை அமையணுமேனு ரொம்ப கவலை சார்.
கவலை இருக்கத்தானே செய்யும். பாவம் இந்த பெண்ணின் பெற்றோர். என் அக்கா ரொம்ப கண்டிப்பானவ சார். என்னை மிரட்டிட்டே இருப்பா. இந்த பூ முகத்தை பார்த்தால் மிரட்ட வருமா? என் அண்ணன் ஒரு பொண்ணை காதலிச்சு பைத்தியம் ஆகிட்டான் சார். அவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதே ஞாபகம் வரதில்ல சார். ஐயோ பாவம், ஏன் இப்படி அநியாயம் செய்தான்? படைத்தவன் நல்ல உறவுகளையாவது கொடுத்திருக்க கூடாதா? இந்த வீடு, நான் இங்க பூ வாங்க வருவேன் சார். உங்களுக்கு மனவ தெரியுமா? தெரியும் சார். நாம 10 வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தை பேசுவா. மனம் மாறவே இல்லை. மதுஸ்ரீயும் அவன் பார்வையை தொடர்ந்தாள். ஐயோ, கார் சத்தம் நரேந்திரன் கவனத்தை ஈர்க்க சந்திரனும் தினுவும் மது எஸ்கேப். நரேன், வீட்டுக்குள்ள போகாம தோட்டத்துல என்ன பண்றீங்க? ஃபோன் பேசிட்டே நின்னுட்டேன் சந்திரன். இனியா எங்க நரேன்? தினேஷ் வெகு அக்கறையாக கேட்க, காரை விட்டு இறங்கி ஓடியவதான் தினேஷ். மனக்கிட்ட போய் நின்று இருப்பான். பாசமலர் படம் பார்க்க ஆவலா இருக்கும். வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் தினேஷ். மதுஸ்ரீயிடம் சொல்லிட்டு கொண்டு கிளம்பலாம் என்று நரேந்திரன் பார்க்க, மதுஸ்ரீயோ மாயமாகி இருந்தாள். என்ன நரேன்? தினேஷ், இங்க ஒரு பொண்ணு பாவம், கண்ணு தெரியாது. நம்ம வீட்ல அப்படி யாரும் இல்ல நரேன். சந்திரன், அந்த பொண்ணு பூ வாங்க வந்ததா சொன்னா. பர்வதம்மாவை கேட்டா தெரியும். வாங்க போகலாம். மனம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த பெண் எப்படி மறைந்தாள் என்ற சிந்தனையுடனே நடந்த நரேந்திரன் வீட்டை அடைந்து இணைந்து ஒலித்த தோழிகளின் சிரிப்பொலியால் முகம் மலர்ந்தான். மனோ குரல் தழுத்தழுக்க அழைத்த நரேந்திரனின் பேச, அண்ணா அழைப்பை தொடர்ந்து கண்ணீர் கால வெள்ளத்தில் தொலைந்த நட்பை மீண்டும் கண்டதில் மனோகரணியின் உலகம் வண்ணமயமானது. எதுக்கு அழுற மனோ? இது ஆனந்த கண்ணீர் நரேன். தினேஷ் இடைப்புக, திடீர்னு எப்படி இங்க வந்தீங்கன்னா? எல்லாம் உன் சந்திரலால தான் மனோ. தினேஷை அனுப்பி எங்களை கண்டுபிடிச்சு உடனே கிளம்பி வாங்கன்னு மிரட்டல் வேற. சந்தர், என் சந்தர், என் மகிழ்ச்சி ஒன்றையே பிரதானமாய் கொண்டு வாழ்பவன். மனைவியின் பார்வையை உணர்ந்து ரகசியமாய் கண் சிமிட்டினான் மதுச்சந்திரன். உனக்கு ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு கொண்டு வந்திருக்கேன் மனோ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன இனியா? எனக்கு தெரியாதுப்பா. எல்லாரும் உட்கார்ந்து பேசுங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன். மரகதமணி சமையல் அறைக்குள் செல்ல, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தினேஷ். எதுக்கு மனோ நன்றி எல்லாம்? நான் தான் இனியாவ அறிமுகம் கிடைத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும் மனோ. தொலைதூரம் பயணித்தும் சோர்வின்றி எப்படி புதுமலர் போல் இருக்கிறாள். தினேஷின் பார்வை இனியாவின் மீது படிந்ததை பார்த்த மதுச்சந்திரன் இதழ்கள் புன்னகை பூத்தன. 5 நிமிஷம் கொடு சந்திரா, பொழைச்சு போ. மனோகரணியை பார்வையாலேயே அறைக்குள் அழைத்து தினேஷ் வேண்டிய தனிமையை அளித்தான் மதுச்சந்திரன். தனிமை கிட்டியதும் நொடியும் தாமதிக்காது கணவனை அணைத்து கொண்டாள் மனோகரணி. சந்தர், சந்தர், என் நட்பை எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க சந்தர். நீ நேசிக்கிற இன்னொன்னும் உன் கைக்கு வரப்போகுது ஹனி. சந்தர், ராமண்ணா சொன்ன அந்த ஊட்டிக்காரர் நம்ம நிறைந்தான் மனோ. சந்தர், அப்படியென்றால் என் கோவில் பாதுகாப்பான கையில்தான் இருக்கிறது. அண்ணா பரிசென்று சொன்னது வீட்டை தானா? நான் இழந்தவை மீண்டும் என் கை சேர்ந்து விட்டதா? சட்டையில் படிந்த ஈரத்தை உணர்ந்து மனைவியை தன்னோடு இறுக அணைத்தான் மதுச்சந்திரன். இனிமேல் நீ எப்பவும் அழக்கூடாது ஹனி. உன் மனசுல எந்த கவலையும் ஏக்கமும் இருக்கக்கூடாது. ஐ லவ் யூ சந்தர். இனி மதுச்சந்திரன் விழிகள் பொழிய வேண்டிய காலம் என்பதை அறிவுறுத்துவது போல் ரேகாவின் அழைப்பை சொல்லிவிடாமல் ஒலித்தது மதுச்சந்திரனின் கைபேசி.